Hi friends, இன்னைக்கு முட்டை ஓட வச்சு சூப்பரான கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ஓட இது மாதிரி நான் வந்து உடைச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அன்இவனா நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி அன்இவனா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்த முட்டையில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து அன்இவனா இது மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன். பெரிய சைஸில் 3 சின்ன சைஸில் 6 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய சைஸாகவும் இது சின்ன சைஸாகவும் இந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷெல்லெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள வெளியில் 2 பக்கமுமே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸ் ஷெல்லுக்கு வந்து நான் ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மீதி 2 ஷெல்லுக்கும் நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சின்ன சைஸ்க்கு வந்து நான் ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உள்ள வெளியில் 2 பக்கமே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து இது மாதிரி நான் வந்து நடுவில் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் கொடுத்ததுக்கப்புறம் நான் ப்ரௌன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம இஷ்டம் தான். இதை ரவுண்டாக கொடுத்து நம்ம டாட் டாட்டாக வச்சுக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தோணுதோ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் நடுவில் எல்லோ கலர் டாட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ளூ கலர் ஷேலுக்கும் நான் வந்து எல்லோ கலர் வந்து இது மாதிரி சுற்றி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரெட் கலரில் டாட் வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ஷேலுக்கும் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எல்லா ஷெல்லுக்கும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி 3 இது மாதிரி 6 வேறு கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுத்தது நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லீஃப் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நான் 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி திருப்பி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீஃப் மாதிரி கிடைக்கும். அடுத்தது நான் க்ரீன் கலர் பேப்பரில் சின்ன சைஸில் லீஃப் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் பேம்பு ஸ்டிக் எடுத்திருக்கேன். 3 பேம்பு ஸ்டிக்கில் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. இது மாதிரி மொத்தம் 3 ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இது 3த்தையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. நடுவில் இருக்க ட்ரையாங்கிளுக்கும் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மீதி 2 ட்ரையாங்கிளும் வச்சு நீங்கள் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இங்கே எல்லா பக்கமும் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். எல்லா பக்கமும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நகராமல் நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மீதி 2 ட்ரையாங்கிளும் வச்சு நான் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ இந்த 2 லீஃபையும் ஒன்றா ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஷெல்லில் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது மாதிரி எல்லாமே ஃப்ளவர் வந்து நான் ஒட்டியாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம இந்த ஃப்ளவர்லாம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம்.
கரெக்டாக இந்த நடுவில் இருக்க அந்த ட்ரையாங்கிளோட எண்டில் வந்து இந்த பெரிய ஃப்ளவரை ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பெரிய ஃப்ளவரையும் அந்த ட்ரையாங்கிள் நடுவில் இருக்க ட்ரையாங்கிளில் வந்து அந்த எண்டில் வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்தது இந்த சின்ன சைஸ் ஃப்ளவர்ஸ் வந்து இந்த சைடில் இருக்க 2 ட்ரையாங்கிளையும் 2 பக்கம் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ஒட்டியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறைய ஷெல்லில் இது மாதிரி ஃப்ளவர் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லுமே வந்து இந்த ஃப்ளவர் ஒட்டிக்கலாம். ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது ஆணியில் நம்ம வாலில் வந்து இது மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இது ஹோம் டெக்கரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லும் அந்த ஃப்ளவர் ஒட்டினீங்கனாலும் இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.